வணக்கம். தலைப்புச் செய்திகள். இந்தியா கூட்டணி விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கோட்டக்குப்பம் நகராட்சி திடலில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் கோட்டக்குப்பம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய கமல்ஹாசன், மத்திய அரசிடம் 30 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளன, அதை நிரப்பியிருந்தாலே கொஞ்சம் கவலை நீங்கி இருக்கும். சுயதொழில் செய்தாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்றால் அதையும் பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். அப்படி இருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படும்? இதை உருப்பட வைக்க வேண்டியவர்கள், சீர்திருத்த வேண்டியவர்கள் நாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். யாராவது வருவார்கள், அவர்கள் செய்வார்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்களை வரவிடணுமே, விட்டால்தானே. இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். துரை ரவிக்குமார் கரம் வலுப்பெற இவரது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க அவருக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். இந்தியா கூட்டணி எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை பிடித்து எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலை ஏற்படும் என முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரத்தின் போது பேசினார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதல்வர் ரங்கசாமி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பிடிப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிதான். எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலை ஏற்படும். இந்தியா கூட்டணி என்ற ஒன்று எங்கு இருக்கிறது என்பதே தெரியவில்லை. கூட்டணிக்கு வந்தவர்கள் எல்லாம் சென்று விட்டனர். இங்கிருந்து தேர்ந்தெடுப்பவர் அமைச்சராக வருவார். பாராளுமன்றத்திற்கு செல்பவர் வேண்டுமா, இல்லை நமது கோரிக்கைகளை பெற்றுத் தருபவர் வேண்டுமா? நமது அரசின் எண்ணம் புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான். கூடுதல் நிதி மேலும் மத்திய அரசிடமிருந்து கொண்டு வர வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார். மக்களை ஏமாற்றும் கபடதாரிகளுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திருபுவனை தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திருபுவனை தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், முரண்பாட்டுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. ரேஷன் கடைகளை திறக்காத, மளிகை பொருட்களை வழங்காத பாஜக அரசுக்கு வாக்களிக்க கூடாது என்றும், ஒரு தடவை அரசியலில் ஒரு மாற்றம் தேவை என்றும், கபட வேடதாரிகளுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும், அதற்கு அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் எனவும் பேசினார். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழா வருகிற 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கவிருப்பதாக பங்குத்தந்தை ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் மாதா திருத்தல அதிபரும் பங்குத்தந்தையுமான ஆல்பர்ட் செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா வருகிற சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடை சூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட உள்ளது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் திருக்கொடி ஏற்றி திருவிழாவை துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவநாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள், தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை 7:30 மணிக்கு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெறவிருக்கிறது என்றார். புதுச்சேரி அருகே நடந்து சென்ற மருத்துவரிடம் பணம் பறித்த கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் திவான் கந்தப்ப நகரைச் சேர்ந்தவர் சந்தோஷ், வயது 36. டாக்டரான சந்தோஷ் முண்டியபாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல் காலை ஈசிஆரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்ற பொழுது பின்னால் பைக்கில் வந்த 3 பேர் மோதி கீழே தள்ளிவிட்டனர். இதில் நிலைகுலிந்த கீழே விழுந்த டாக்டர் சந்தோஷின் செல்போன் மற்றும் மணி பர்ஸை பைக்கில் வந்த 3 பேரும் எடுத்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர்.
இதுகுறித்து டாக்டர் சந்தோஷ் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளை வைத்து பணப்பறிப்பில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்தனர். கோட்டக்குப்பம் பெரிய தெருவைச் சேர்ந்த நசீர் பாஷா வயது 21, அம்பேத்கர் வீதியைச் சேர்ந்த சாம்பசிவம் வயது 22, கீர்த்திவாசன் வயது 20 என மொத்தம் 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 7,500 பணம், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுகவினர் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதி தலைவர் ஆறுமுகம் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியது. தேர்தல் துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி மாணவர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் தேர்தல் துறை சார்பில் உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி தேர்தல் விழிப்புணர்வு போட்டி லாஸ்பேட்டை விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பல்நோக்கு அரங்கத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து 100% வாக்களிக்கும் உரிமையை வலியுறுத்தும் வகையில் தனி நடனம், குழு நடனம், மௌன நாடகம் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்கள், பாத்திமா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், குயிலாப்பாளையம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உட்பட 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இது சிறப்பு விருந்தினர்களாக உதவி தேர்தல் அலுவலர் சுரேஷ்ராஜ், துணை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ், மாநில நோடல் அலுவலர் கோவிந்தசாமி மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இயக்குநர் சித்ராஷா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். வாக்குப்பதிவின் போது தேர்தல் அடையாள அட்டையை தவிர்த்து 12 மாற்று அடையாள ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் என தேர்தல் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வருகின்ற 19 அன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க செல்லும் வாக்காளர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியாத வாக்காளர்கள் பின்வரும் மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் வேலை அடையாள அட்டை, வங்கி மற்றும் தபால் அலுவலகம் வழங்கிய புகைப்படத்துடன் கூடிய பாஸ்புக், தொழிலாளர் அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீட்டு ஸ்மார்ட் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கிய ஸ்மார்ட் கார்டு, இந்திய பாஸ்போர்ட், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகள் மற்றும் சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தனித்துவமான ஊனமுற்றோர் அடையாள அட்டை என 12 அடையாள அட்டைகள் மூலம் தேர்தலில் வாக்களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.